அறிவியல் மூன்றாம் பருவம் அலகு 1 பசுமை சுற்றுச்சூழல் அறிமுகம் இயற்கை நமக்கு பல பயனுள்ள பொருள்களை வழங்குகிறது. தொழிற்சாலைகள் இந்த இயற்கை வளங்களை பயன்படுத்தி நாம் கடைகளில் வாங்கும் பொருள்களை உருவாக்குகின்றன. இவற்றை நாம் பயன்படுத்திய பின் அவை கழிவுகளாக மாறுகின்றன. பயன்படுத்திய ஒரு பொருள் மீண்டும் தேவைப்படாதபோது அதை கழிவு என்கிறோம். அது உடைந்து தேய்ந்து அல்லது மீண்டும் பயன்படுத்த முடியாததினால் நமக்கு உபயோகப்படுவதில்லை. கழிவு என்பது திட, திரவ அல்லது வாயு நிலையில் இருக்கலாம். மேலும் அவை வீடுகள், பள்ளிகள், சந்தைகள், மருத்துவமனைகள், கடைகள் போன்ற பல இடங்களிலிருந்து பெறப்படலாம். கழிவு நம் சுற்றுச்சூழலை மாசுபடுத்துகிறது. மாசு என்றால் அழுக்கு, தூசி, குப்பை என்ற அர்த்தம். மாசுபடுத்துகிறது என்றால் நம்முடைய சுற்றியுள்ள பகுதிகளை குப்பை கூளங்களாக மாற்றுகிறது. அதாவது இந்த கழிவுகள் நம்முடைய சுற்றியுள்ள சூழ்நிலைகளை கழிவு நிறைந்த பகுதியாக குப்பை கூளங்களாக மாற்றுகிறது. கழிவு மேலாண்மை என்றால் நிர்வகித்தல். அதாவது நமது சுற்றுச்சூழலில் காணப்படுகின்ற கழிவுகளை எவ்வாறு நாம் நிர்வகிக்க வேண்டும் என்பதை குறித்ததான விளக்கங்களையே இந்த பாடப்பகுதியில் நாம் படிக்க இருக்கிறோம். சிருஷ்டிகா நமது சுற்றுச்சூழலில் அதிக அளவில் குப்பைகளை காண்கிறேன். நாம் கழிவுகளை குறைக்க ஏதேனும் வழி உள்ளதா? ஆசிரியை: ஆம், கழிவுகளை குறைக்க பல வழிகள் உள்ளன. கழிவுகளை குறைத்தல் கழிவு மேலாண்மையில் மிக முக்கியமான படிநிலை ஆகும். விமல்: கழிவு மேலாண்மை என்றால் என்ன? ஆசிரியை:
சுற்றுச்சூழலை மாசுபடாமல் பாதுகாப்பதற்காக கழிவுகளை முறையாக கையாளுவதற்கு நாம் மேற்கொள்ளும் செயல்பாடுகள் கழிவு மேலாண்மை ஆகும். இது மக்கும் குப்பை மற்றும் மக்காத குப்பைகளை பிரித்தெடுக்கும் செயல்களை உள்ளடக்கியது. ஜனனி கழிவு மேலாண்மையின் படிநிலைகளை கூறுங்களேன். ஆசிரியை அதை பற்றி பார்ப்போம். கழிவு மேலாண்மையில் 4 படிநிலைகள் உள்ளன. அவை: 1. கழிவுகளை பிரித்தல். 2. கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்துச் செல்லுதல். 3. கழிவுகளை மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல். 4. கழிவுகளை அகற்றுதல். கழிவுகளை பிரித்தல். கழிவு மேலாண்மையில் இது மிக முக்கியமான படிநிலை ஆகும். இதில் கழிவுகள் வெவ்வேறு கழிவு தொட்டிகளில் பிரித்து வைக்கப்படுகின்றன. ஒவ்வொரு தொட்டியிலும் வெவ்வேறு கழிவுகள் இருக்க வேண்டும். மக்கும் கழிவிற்கு பச்சை, மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவிற்கு நீலம், மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவிற்கு சிகப்பு என 3 வெவ்வேறு நிற தொட்டிகளில் பிரிப்பது சிறந்தது. மக்காத கழிவினை மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு என்றும், மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவு என்றும் பிரிக்கலாம். கழிவுகளை பொதுவாக 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று மக்கும் கழிவு, மற்றொன்று மக்காத கழிவு. மக்காத கழிவுகளை 2 வகையாக பிரிக்கலாம். அதில் ஒன்று மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு. இதனை நீல நிற தொட்டிகளில்தான் நாம் சேகரிக்க வேண்டும். மற்றொன்று மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவு. இதனை சிகப்பு நிற தொட்டிகளில் சேகரிக்க வேண்டும். பச்சை நிற தொட்டியில் மக்கும் கழிவுகளை சேகரிக்க வேண்டும். 2. கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்துச் செல்லுதல். வீடுகளிலும் பள்ளிகளிலும் கழிவுகளை பிரித்தவுடன் நகராட்சி மற்றும் மாநகராட்சியினால்
மாநகராட்சியினால் எடுத்துச் செல்வதற்காக வைக்கப்பட்டுள்ள கழிவுகளை எடுக்கும் செயலை கழிவு சேகரிப்பு என்கிறோம். கழிவுகளை ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுவது எடுத்துச் செல்லுதல் எனப்படும். படத்தில் முதலாவது கழிவுகளை சேகரிப்பதையும் இரண்டாவது படத்தில் கழிவுகளை எடுத்துச் செல்லுதலையும் பார்க்கலாம். 3. கழிவு மறுசுழற்சி செய்தல். கழிவு மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல். மக்கும் கழிவு உரமாக மாற்றப்படும் இடத்திற்கு எடுத்து செல்லப்படுகின்றது. உரம் தாவரங்களுக்கு உணவாகும். மேலும் இது மண்ணை வளமாக்குகிறது. மதிப்புமிக்க புதிய பொருள்களை செய்யக்கூடிய மக்காத கழிவு மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவு. மறுசுழற்சி தொழிற்சாலைக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அதாவது இந்த மூன்றாவது நிலையில் மக்கும் கழிவானது உரமாக மாற்றப்பட்டு தாவரங்களுக்கு உணவாக அவை பயன்படுகின்றன. மண்ணையும் அவை வளமாக்குகின்றது. இரண்டாவதாக மக்காத கழிவானது தொழிற்சாலைகளுக்கு, அதாவது மறுசுழற்சி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகிறது. அங்கு அவை வேறொரு புதிய பொருளாக தயாரிக்கக்கூடிய பணிகளுக்கு அவை பயன்படுத்தப்படுகிறது. படத்தில் நீங்கள் பார்ப்பது மக்கும் கழிவுகள். இவை தாவரங்களுக்கு உணவாக பயன்படுத்தப்படும். இரண்டாவது படத்தில் நீங்கள் பார்ப்பது நெகிழி குப்பைகள், அதாவது மக்காத கழிவுகள். இவை தொழிற்சாலைகளுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு புதிய பொருட்கள் தயாரிப்பதற்கு பயன்படும், அதாவது செயற்கை இலைகள் போன்ற புதிய பொருட்கள். 4. கழிவு நீக்கம். இது மறுசுழற்சி செய்ய இயலாத கழிவினை அகற்றும் நிகழ்வாகும். இம்முறையில் கழிவுகள் திறந்த வெளியிலோ நிலத்தின் அடிப்பகுதியிலோ நிரப்புவதற்காக அனுப்பப்படுகிறது. இங்கே படத்தில் நிலத்திற்கு அடியில் குப்பைகளை நிரப்பி இருக்கின்ற ஒரு சூழலையும், இரண்டாவதாக திறந்த வெளியில் நிலத்தில் வெளிப்புறமாகவே குப்பைகளை குவித்து வைத்திருப்பதையும் பார்க்கலாம். இவ்விரண்டினுடைய இந்த இரண்டு நிலைகளிலும் நன்மை மற்றும் தீமைகளையும் இந்த படங்களின் வழியாகவே நாம் உற்று அறியலாம். முதல் படத்தில் குப்பைகள் நிலத்திற்கு அடியே புதைக்கப்பட்டிருப்பதால் தாவரங்களும் பறவைகளும் சுகமாக இருப்பதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது படத்தில் குப்பைகள் திறந்த வெளியில் இருப்பதால் அவற்றிலிருந்து நெருப்பும் புகையும் பரவுவதாலும் தாவரங்களுக்கும் பறவைக்கும் கூட இங்கு அது சுகமான ஒரு சூழ்நிலையாக இல்லாமல் சுற்றுப்புறத்தை அது தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு சூழலிலேயே நிலவி இருப்பதை நாம் பார்த்து உணர முடியும். செயல்பாடு. கழிவு மேலாண்மையின் படிநிலைகளை வரிசைப்படுத்துக. கழிவுகளை அகற்றுவது, கழிவுகளை சேகரித்தல்,
மற்றும் எடுத்துச் செல்லுதல், கழிவுகளை பிரித்தல், கழிவு மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல். இவற்றை நாம் முறையாக வரிசைப்படுத்தி இங்கு எழுத வேண்டும். கழிவுகளை பிரித்தல், கழிவுகளை சேகரித்தல் மற்றும் எடுத்துச் செல்லுதல், கழிவு மறுசுழற்சி செய்தல் மற்றும் உரம் தயாரித்தல், கழிவுகளை அகற்றுவது. ராகுல்: நாம் வீட்டில் கழிவுகளை எவ்வாறு கையாளுவது? ஆசிரியை: வீட்டிலுள்ள கழிவுகளை முறையாக கையாளுவதற்கு 3 முறைகள் உள்ளன. இதை சுருக்கமாக 3R என்பார்கள். 3R என்பார்கள். கோமதி: 3Rகள் என்றால் என்ன? ஆசிரியை: குறைத்தல் ரெடியூஸ், மறுபயன்பாடு ரீயூஸ் மற்றும் மறுசுழற்சி ரீசைக்கிள் போன்ற செயல்களை 3Rகள் என்கிறோம். முதலில் கழிவுப் பொருள்களை குறைத்து பின் அவற்றை மறுபயன்பாடு செய்ய வேண்டும். அதன் பிறகே மறுசுழற்சி செய்ய வேண்டும். இச்செயல்முறைகளை எளிதில் மனதில் வைத்துக்கொள்ள பின்வருமாறு குறிக்கலாம்.